குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பின்னாடியே பண்டில தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வெறும் அட்ஜாயின்மெண்ட் வாங்கிட்டு யாருக்காக அப்பியர் ஆகிறோன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு மிஸ்ஸஸ் ராஜகோபால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது என்னுடைய அடையாளம் அல்ல சார். நான் யாரு? எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முறுக்கு பலகாரத்தோட தயாரா இருங்க. முறுக்கு பலகாரத்திலேயே இருக்கீங்களே. நமக்கு தீபாவளி தான் முறுக்கு பலகாரம். இப்ப எனக்கு வயது 70. இந்த கதை தானே வேண்டாம். காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க? டிகிரியினுடைய ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது நான் காதல் வயப்படுறேன் என்னுடைய கணவரோட. இதுலயும் புரட்சி தான். பஸ்ஸுக்கு வந்தா கூட அந்த காசு என் குடும்பத்துக்கு போகாதேன்னு சொல்லிட்டு நடந்து வரக்கூடிய அளவுக்கு அன்பு காட்டினவர். அந்த அன்பு என்னை வாழ வைத்தது. அந்த சமயத்துல உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என்னோட கூட பிறந்தது இன்னும் ஒரு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு தம்பி இருந்தான். விருப்பம் இருந்தா என்ன ஷேர் பண்ணுங்க. அப்ப நான் மனசுக்குள்ள யோசிச்சேன், நான் எனக்கான அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கணவராக இருந்தாலும் இந்த வக்கீல் பின்னாடி இல்லை, எந்த வக்கீல் பின்னாடியும் போகக்கூடாது. இப்ப இங்கிருந்து அந்த கோயம்புத்தூர்ல படிச்ச பொண்ணுகிட்ட நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த பசங்கெல்லாம் பின்னாடி இருந்தாங்க, எதுக்குடா இந்த அம்மாக்கெல்லாம் படிப்பு அப்படிம்பாங்க. ஒதுங்கி போயிடணும், நமக்கு எதுக்கு இது தேவையில்லை அப்படித்தானே தோணும். ஐயா, நான் ரெண்டுல ஒண்ணு பார்த்தே தான் தெரியும். மேம், இதுல இந்த காதல் திருமணம் சொன்னீங்க. அப்போ அப்பா அவனுடைய அது கேட்காம இருக்க மாட்டீங்களா? அது என்ன அப்படி? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். ஆனால் இது வழக்கமான வழக்கு எண் கிடையாது. வழக்கம் போல் நம்ம சந்திக்கிற அந்த வழக்குகளை பற்றி இதில் பேச போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க சாந்தகுமாரி மேடம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த பயணம், அவங்க எங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் குறித்து அவங்கள்ட்ட பேசலாம். முறுக்கு பலகாரத்தோடு தயாராக இருங்க. மேடம் இப்போ பேச போகிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் பிருத்திவி, சொல்லுங்கள். மேடம், இது கொஞ்சம் வித்தியாசமானது, தீபாவளி ஸ்பெஷலுக்கான ஒரு நிகழ்ச்சி மேம். முதல்ல அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். இதில் எங்களுக்கு இப்போ நான் உட்பட பார்வையாளர்கள் பலருக்கும் இருக்கிற சந்தேகம், சாந்தகுமாரி மேடம் நல்லா பேசுகிறாங்க, நிறைய முற்போக்கான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிறதா நிறைய அதில் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த எபிசோடு நம்ம அதுக்காக தயாரிச்சிருக்கோம் மேடம். தெரிஞ்சு கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை நான். அது உங்களுடைய தன்னடக்கம் மேடம். ஆனால் பார்வையாளர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய பயணம்ங்கிறது அவங்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அதனால் ஒரு சின்ன இது மேடம், வழக்கறிஞர் சாந்தகுமாரி சிறு குறிப்பு வரைகன்னா எப்படி மேம் சொல்லுவீங்க? இல்லை, மரியா ஆஞ்சலான்னு ஒரு பெண்ணியவாதி இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு பெண் ஒரு அடியை வைத்து வைக்கிற பொழுது அவளுக்காக மட்டும் எடுத்து வைப்பதில்லை, அவளோடு சேர்ந்து அவளுடைய பெண்கள் சகோதரிகள் அனைவருக்குமாகத்தான் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. நான் ஒன்று வச்சேன்னா அது அவங்க எல்லாருக்கும் வரும் அப்படின்னு இந்த பெண்களுக்கு நான் சொல்ல வரேன். முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முறுக்கு பலகாரத்திலேயே இருக்கீங்களே, ஒரு வார்த்தை தீபாவளியை பற்றி சொன்னீங்களா நீங்க? நமக்கு தீபாவளினா முறுக்கு பலகாரம் இதுதான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் முறுக்குலேயே உட்காந்துருக்கீங்க நீங்கள். சரி, சொல்லுங்க சார். மேம், இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊர் என்ன மேம்? நீங்கள் எங்கே படிச்சிங்க? கல்லூரியெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதை நான் கோவை மாவட்டத்தை சார்ந்தவள். கோயம்புத்தூர்னு சொல்லுவீங்க, நாங்கள் அவங்கள செல்லமாக எங்கள் ஊரை கோவை அப்படின்னு சொல்லுவோம். கொங்கு சிங்கம் இல்லையே, கொங்குங்கிற வார்த்தைக்கு அது ஒரு சாதி அடையாளம் ஆயிட்டதுனால நான் அதை சொல்லலை, அவ்வளோதான். கோவை ஒரு தொழில் நகரம், அதனால் எல்லா தரப்பு மக்களும் இருக்கக்கூடிய ஒரு நகரம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு மாவட்டம். அதிலிருந்து நான் வரேன். நான் யார் அப்படின்னு நான் திரும்பி பார்க்குற பொழுது, ஒரு விவசாயியான அம்மாவுக்கும் ஒரு வணிகரான அப்பாவுக்குமான மகளாக பிறந்தவள், 2வது மகளாக நான் பிறந்தேன். எங்கள் அப்பா அந்த காலத்தில் வணிகம்னா ஒரு பெருசாக நினச்சிக்காதீங்க, வசந்தன் கோ மாதிரி நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பொழுது தான் வானொலி அறிமுகமாகி இருந்த காலம். மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது, உள்ளே யாராவது பொட்டிக்குள்ளே உட்கார்ந்துருக்கானா பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்த நிலைமை. அப்போ முதலாக எங்கள் அப்பா டெல்லிக்கு போய் ஒரு ஏர் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேடியோ செட்டை அவர் தான் சவுத் ஜோனுக்கே அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன, பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ரேடியோ பெட்டியை வச்சு தலையில் சுமந்துக்கிட்டு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமே கிடையாது.
எப்படி உழைப்பால் உயர முடியும் அப்படிங்கிறது எனக்கு வழிகாட்டினவர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் தான். அப்போது அந்த ரேடியோவை தலைமையில் சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு கிராமமாக போவாங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு ஏஜென்சி எடுத்திருக்கீங்க, இதில் நீங்கள் செய்யணும்னா அப்படி தான் போவார். போய் ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணுவார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருப்பாங்க, ஊர் பஞ்சாயத்து இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த ஊரில் கிராமத்தில் பெரிய மனிதர் யாரோ அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரேடியோன்னு ஒன்று வந்திருக்கு ஐயா, நீங்கள் கேளுங்க முதல்லன்னு அவங்கள கேட்க சொல்லிவிட்டு அப்புறமா அதுக்கப்புறம் நான் ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் வைக்கலாங்களா ஐயா அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்கு, நீ வெளியெல்லாம் போக வேண்டாம், இங்கே வை எல்லாரையும் ஊர்க்காரங்களே நான் இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு பெரிய மனிதர்களுடைய பண்பாடு அந்த காலத்தில். அப்படி அங்கே வச்சு எல்லாரும் அதிசயமாக பார்ப்பாங்களாம். எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே யாராவது உட்கார்ந்துருக்காங்களான்னு பெட்டியை திருப்பி காட்டுங்களேன் அப்படிம்பாங்க. முதல் தடவை வரும்போதெல்லாம் நல்ல பெரிய பெரிய ரேடியோ பெட்டியாக வந்தது, அதனால் அப்படி பார்ப்பாங்களாம். அப்படி ஊராக திரிந்து விற்று ஒரு கடையை டவுனில் வச்சு அது ஒரு 5-6 கடையாக பெருகி அப்படி தான் தன்னுடைய வணிகத்தை அவர் ஆரம்பித்தார். ஸோ யாரை கேட்டாலும் ரேடியோ கிருஷ்ணன் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு பெயர். அப்படி தான். அப்புறம் அதுக்கப்புறமா அவங்களுடைய வளர்ச்சியில் எங்கள் அம்மாவும் சேர்ந்து உழைத்தார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ஒர்க் ஷாப்பை மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தோம். அப்போ அந்த காலத்துலேயே பீரோ கட்டில், அப்போல்லாம் ஸ்டீல் தானே, இப்போ தானே நம்ம உடன் காட்டுன்னு சொல்கிறோம். அந்த பீரோ கட்டில், டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், என்னென்ன வகை எதை ஸ்டூலு படிக்கிறதுக்கான அது மாதிரி நிறைய விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கடையை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. ஒரு பக்கம் விவசாயத்தையும் பார்த்தாங்க, இதையும் பார்த்தாங்க. ஸோ வாழ்க்கையில் போராடி முன்னுக்கு வந்த ஒரு குடும்பம் எங்களோட குடும்பம். எங்கள் அம்மா எப்படின்னா விவசாய குடும்பம்னு சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் தாத்தா ஊருக்காக கிராமத்துக்கு ஏரி இல்லைங்க, தண்ணி தேக்கி வச்சா தானே விவசாயமெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்காக அந்த காலத்திலேயே 2.5 ஏக்கர் நிலத்தை ஊர் பொதுஜனத்திற்காக அர்ப்பணித்தவர். அவர் ஒன்றும் பெரிய கொடை வள்ளல் அல்ல, ஆனால் இந்த கொடையை விட யாரால் கொடை கொடுக்க முடியும்? ஸோ கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஏரிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. இன்றைக்கு கூட எங்கள் தாத்தாவுடைய சொந்த கிராமமான சென்னமநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற இடத்துக்கு போனால் எங்கள் முன்னோர்களது கோவில் அங்கே இருக்கும். கோவில்னால் அப்படியே கோபுரமெல்லாம் ஒசந்து கலர் கலராக பூசி சிலையெல்லாம் வச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீரர்களுக்கு நம்முடைய தமிழ் பரம்பரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா நடுகள் நடுவார்கள், நடுகள் வழிபாடு, நடுகள் வைப்பார்கள். அந்த நடுகல்லை போல 2 கற்களை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய வெள்ளையாக ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு மாடம் இருக்கிற மாதிரி சுற்றி திண்ணை இருக்கிற மாதிரி ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் வேலை முடிச்சுட்டு அங்கே உட்காந்துருவாங்க. அங்கே ஒரு ரேடியோவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா. அதனால் அதை கேட்கறதுக்காக அப்படியே உட்காந்தவங்க. அந்த மாதிரியான குடும்பம் அவங்களுக்கு. எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் விவசாயம் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ 2 பேருமே, என்னுடைய தாயும் சரி என் தகப்பனும் சரி, 2 பேருமே உழைப்பாளிகள். அதாவது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டு திஸ் லெவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த நிலையிலிருந்து உயர்ந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்லையெல்லாம் கடையை வச்சு அப்புறம் அவங்க ஊர்லேயே அவங்க குடும்பத்தில், எங்கள் அப்பாவுடைய குடும்பத்தில் முதல்ல பங்களா கட்டின ஆள் யாருன்னு கேட்டால் ரேடியோ கிருஷ்ணன் சார் தான் சொல்லுவாங்க. ஸோ நான் மற்ற முன்னுதாரணங்களை எடுத்துக்கொள்வதை விட வாழ்வதற்கு உழைப்பு என்பது அடிப்படை அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய பெற்றோர்கள். ஸோ அவங்க இல்லாமல் நான் இல்லை, அதுதான் உண்மை. எந்த குழந்தை தன் பெற்றோரை மறைக்கிறதோ அந்த குடும்பம் அழிந்துவிடும் எப்போவுமே. எனக்கு அதுதான் தோணுது. நிறை குறை எல்லாருக்குமே உண்டுங்க, அதை தாண்டி நின்று. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் வசதி இருந்துச்சு. ஆனால் கோவை மாவட்டத்தில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு சிவப்பு கட்டுறோம், அது ராஜாக்கள் அங்கே இருந்தபோது, சிற்றரசர்கள் அங்கே இருந்தபோது அங்கே தான் இருந்தாங்களே. கட்டடம் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல். அங்கே தான் நான் படித்தேன், SSLC வரைக்கும் நான் படித்தேன். நடுவில் எங்கள் அப்பா ரொம்ப முயற்சி பண்ணினார் என்னை எப்படியாவது இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விடணும்னு. எங்கள் அக்கா அதில் படித்தாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் மேடம்? எனக்கு என்னோட கூட பிறந்தது இன்னும் ஒரு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு தம்பி இருந்தான். தம்பின்னு சொன்ன உடனேயே எனக்கு கண் கலங்குது. எங்கள் 4 பேருக்கும் அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து, 4வது தங்கிக்கு அப்புறமா 7-8 வருஷம் கழித்து
ஒரு தம்பி பிறந்திருந்தான். நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அக்காவை அதில் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு வந்தாங்க. பட் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஹிந்தி போராட்டம் நடந்தது. இங்கிலீஷை பார்த்தா ஒரு பயம் வேறு இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் போராட்டத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் வந்து அந்நிய மொழியை கற்றுக்க மாட்டேன், அந்நிய மொழின்னு சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு இங்கிலீஷ் வேண்டான்னு சொல்லியிருப்பேனா இருக்கும் அந்த சிறு வயதில். எனக்கு இங்கிலீஷெல்லாம் வேண்டாம், நான் தமிழ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்கூலில் அக்கா அதுவும் நான் இதுவுமா படித்தோம். அப்போ தமிழ் மேலே தொடர்ச்சியான ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. என்னுடைய சிறு வயதை என்னால் மறக்க முடியாத நினைவுகளை தந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கேர்ள் கைட்ஸ் இருப்பாங்க, கைட்ஸ் அண்ட் ஸ்கவுட்ஸ் தெரியும் தானே. அந்த காலத்தில் அதில் வந்து நான் இருந்தேன். அதனால் 1970s வந்து ஜாம்புரி நடக்கும்போது அங்கே போய் அவார்டு வாங்குகிற அளவுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த மாணவியாக கருதப்பட்டவள். தென் கல்லூரிக்கு வரேன். ஸ்கூல் டேஸ்லேயே எல்லா மேடையில் எல்லா மீட்டிங்லேயும் பேசுவேன், எல்லா நிகழ்ச்சிகள்லேயும். தமிழ் இலக்கிய பேரவைன்னு அங்கே ஒன்று இருக்கும், அதில் கூட நான் வந்து செயலாளராக இருந்து பணியாற்றினேன். யாரை பார்த்து பேசணுங்கிற இன்ஸ்பயர்லாம் நீங்கள்? யாரை பார்த்துன்னா எனக்கு காமராஜர் பிடிக்கும் சார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு காமராஜரை பிடிக்கும். ஸோ எங்கள் அப்பா அந்த அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது 1-2 நாட்களுக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்கெல்லாம் மேடையில் பேசுகிறது பார்க்கும்போது எனக்கு ஒரு குமரி அனந்தனுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து வீட்டில் சொல்லுவார், நீயும் நல்லா பேசணுமா அப்படிம்பாரு. அப்புறம் இன்றைக்கி பார்த்தியா சட்டமன்றத்தில் அனந்தநாயகி அம்மா எப்படி பேசுனாங்க தெரியுமா? அப்புறம் பொன்னம்மாலும் ஒருத்தர் இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பழைய காலத்துங்க, உங்களுக்கு சின்ன வயசு. அதான் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அப்பா சொல்லுவார். ஸோ அது வந்து என் மனசில் பதிஞ்சு ஒரு முயற்சி தானே. தடுமாறி இருப்பேன் நானும் கூட வார்த்தைகளுக்கு. ஆனால் அது அப்படியே எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அது நிச்சயமாக உங்களுக்கு வாய்க்கும் சார். உழைப்பு மட்டும் போடணும், அதுதான். ஸோ அப்படித்தான் இருந்தேன். அப்புறம் கல்லூரிக்கு வந்தேன். கல்லூரியும் என்னை மறக்காத கல்லூரி அது. அந்த அளவுக்கு இப்போ வந்து பெஸ்ட் அலுமினி அவார்டு கொடுக்குற அளவுக்கு தான் நான் வந்து அந்த கல்லூரியில் படித்தேன். என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர் அப்போது. அதனால் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அதெல்லாம் ரொம்ப எல்லா இடத்திலும் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு என் பள்ளியும் என் கல்லூரியும் எனக்கு தந்தது. என் கல்லூரி என் மீது வைத்த நம்பிக்கையை ஒரு நாளும் பொய்க்க விட்டது கிடையாது. அப்படி தான் எந்த இடத்துக்கு போனாலும் கப்போடு தான் வருவாய் என் பொண்ணுன்னு எங்கள் பிரின்ஸிபல் சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் நியூமன் இருந்தாங்க அப்போது. அப்படித்தான் வந்தேன். ஸோ படிப்பு எனக்கு வந்து பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜில் நான் படித்தேன். இன்றைக்கி டாப் லெவலில் வந்திருக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்தியாவில் தரவரிசை பட்டியலில் 2வது இடம் நான் படித்த கல்லூரிக்கு. இதுதான் என்னுடைய படிப்பு. அங்கே வந்து பிஏ வரைக்கும் தான் படித்தேன். ஆனால் என்னென்ன கம்ப்ளீட் பண்ண முடியல. இல்லை மேம், அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே பெருசாக இருக்கும். நீங்கள் பள்ளிக்கூடத்திலும் போனீங்க, கல்லூரியும் போயிருக்கீங்கிறது. அப்போ வீட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கும். இல்லை, உண்மையிலேயே பார்க்க போனால் எங்களுடைய அப்பா வகையிலான குடும்பத்தில், எங்கள் அம்மா வகையிலான குடும்பத்தில் 2 தரப்புலையும் வச்சு முதல் பட்டதாரிகள் அப்படின்னா எங்கள் வீட்டில் தான். எங்கள் அக்கா, நான் அப்படி தான் வந்தோம். அப்பா எப்படி மேம் கொஞ்சம் முற்போக்காக சிந்திப்பார்? ஏன்னா மனைவியையும் வேலைக்கு பயன்படுத்தியிருக்காரு, அம்மாவும் வேலையில் பயன்படுத்தியிருக்காரு. அந்த காலத்தில் அப்படி வாய்ப்பே இல்லை. பெண்கள் வந்து அதான் சொல்கிற மாதிரி அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதுங்கிற மாதிரி அந்த எங்கள் அம்மா வந்து 3ஆம் கிளாஸ் தான் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க கையெழுத்து போடணும், செக்கில் எல்லாம் கையெழுத்து போடணும். அதுக்காக அவங்களா கஷ்டப்பட்டு ஆர்கே மணின்னு திருத்தி ஏதோ எழுதுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, நான் தான் படிக்கலை, என் குழந்தைகள் எல்லாம் படிக்கணும் அப்படிம்பாங்க. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு மை மதர். இந்த நிமிஷத்தில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் வக்கீலாகி உட்கார்ந்துருக்கிறதுக்கு எங்கள் அம்மா ஒரு முக்கியமான காரணம். எங்கள் அப்பாவும் அதுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருந்திருக்கிறார். எங்கள் குடும்பங்களில் வந்து பெண்கள் அதிகம் படிக்க மாட்டாங்க. அப்போது காலேஜுக்கு அனுப்பும்போதே சொல்லுவாங்க, டே கிருஷ்ணா, பொட்ட பிள்ளைகளை வச்சுருக்கிற, கல்லூரிக்கெல்லாம் காலேஜுக்கெல்லாம் நீ அனுப்பிடாத, அதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே நம்ம சாதியிலேயே பழக்கம் இல்லையப்பா அப்படின்னெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்களாம். ஆனால் எங்கள் அம்மா உறுதியாக இருந்தாங்க, எங்கள் அப்பாவும் அதை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு கல்லூரி வரைக்கும் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அதுவும் என்ன மாதிரி பெண்களையெல்லாம் வச்சுருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார். நான் ரொம்ப சேட்டை பண்ணுற பொண்ணு. அப்புறம் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, நாடக போட்டி, இலக்கியம் அப்படின்னு எந்த இடத்துல பார்த்தாலும் நான் இருப்பேன். இது பெருமைக்காக சொல்லலை, எங்கேயும் அனுப்புவார் எங்கள் அப்பா. இப்போது ஜாம்பரி நடக்குதுன்னா பாம்பேயில்
எங்கேயாவது பொண்ணை அனுப்புவாங்களா சார்? அம்மா கூட சொல்லுவாங்க, இங்கே ஊருக்குள்ளே எல்லாம் போனதெல்லாம் பரவாயில்ல, காலேஜாக போயிட்டு வந்துட்டு இருந்தா, ஸ்கூலில் எல்லாம் இடத்துக்கும் போவா, ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் இருப்பான்னு. எதுக்குங்க பாம்பே வரைக்கும் பொண்ணை தனியாக அனுப்புறது அப்படின்னு. எங்கள் அப்பா சந்தோஷமாக அனுப்புனார், என் பொண்ணும் போகட்டும் அப்படின்னு. நான் இங்கேருந்து எங்கள் தரப்பில் ஒரு 4-5 பேர் தான் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் எப்படியோ ட்ரெயினை பிடிச்சி அப்படியே நாங்கள் போய் வந்தோம். அதில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேயும் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தானே. யோசிச்சு பாருங்க, சாதிய கட்டுமானம் நிறைந்த ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். இப்போ எனக்கு வந்து வயது 70. இந்த கதை தானே வேண்டாம், இதுதான் வேண்டாம். பிருத்திவி 50 வயது மதிக்கிறோம் இருக்கும் சொல்லிட்டாங்க எல்லாம், ஊருக்குள்ள எல்லாரும் அதான் பேசுறாங்க. அப்படி இல்லைப்பா, என்னன்னா அந்த சமூகத்தில் இருந்து படிக்க வச்சது, அவங்க படிக்க வைக்கலன்னு இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருந்திருக்க முடியாது. அதோட நம்பிக்கையும் வைத்தார்கள். நான் எங்கே வேணாலும் போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்து பணம் கொடுத்து, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அன்றைக்கி வசதியெல்லாம் இருந்தது, அதை செஞ்சார்கள். அப்போது இந்த மாதிரி நம்பிக்கையோடு எங்கள் அப்பா அனுப்பினார். இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி மேடம் இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5 வயசு பொண்ணா அல்லது 7 வயசு பொண்ணா அந்த லெவல்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா இந்த மாதிரி ஹால் இருக்கும், ஹாலில் பேப்பர் படிப்பார் உட்காந்து. சோஃபா இருந்தால் கூட கீழே போட்டு பெருசாக அப்படி வச்சு அப்படி உட்காந்து படிப்பார். அப்போ நானும் போய் உட்காந்துதான், என்னதான் இவர் தினம் போய் படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பக்கத்தில் உட்காந்து, அப்படியே எனக்கு அந்த வாசிப்பு பழக்கம் வந்தது. உண்மையில் அந்த காலத்தில் எத்தனை பேர் வீட்டில் பேப்பர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? டீ கடையில் உட்காந்து படிப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு தினமணி பேப்பர் வரும். அந்த காலத்துலேருந்து தினமணி, விகடன் இதெல்லாம் வரும். அப்படி எங்கள் அப்பா படிக்கும்போது நான் படித்து அப்படியே சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை எங்களுடைய நாங்கள் வாழ்ந்த இடத்தினுடைய அல்லது எங்கள் அப்பாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்த இடத்துல அந்த கட்டுப்பாடுகளை மீறி பல விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய பெற்றோர், எஸ்பெஷலி அப்பா, வணிகன் அப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது கிடையாதுல்ல, அவர் அப்படியே வந்ததுனால பேப்பர் படிப்பார் எல்லாம் பண்ணார். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். பொதுவாக மேம், ஒரு ஆம்பளை பையனை தான் இப்படி நம்பிக்கையாக வெளில அனுப்புவாங்க அந்த காலகட்டத்தில். சொல்கிறேன், ஒரு மேடை பேச்சுக்கு அழைச்சிட்டு போகிறது, ஒரு அரசியல் நிகழ்வுக்கு அழைச்சிட்டு போகிறதுலாம் ஆண் மகனுக்கு தான் அந்த செல்வாக்கு கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி மேம் அது? அப்பா அந்த அளவுக்கு சிந்திக்கிறாரா, அல்லது தன் மகளை வந்து மகள்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண உலகத்தை, அந்த சிந்தனை இல்லை? எங்கள் அப்பா ஒரு தடவை எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்களாம், என்னுடைய பேரை சொல்லி என் பொண்ணு மட்டும் பையனாக இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா. அவள் அப்படியே எல்லா வேலைகளையும் செய்கிற தைரியம், துணிச்சல், அதில் எங்கள் அப்பா ரொம்ப பாராட்டுவார். ஆனால் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்துடக்கூடாதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நம்பிக்கை வைத்தார். அதுலேயும் காமராஜர் பிறந்த தின விழா அப்போ வந்தது. அதுவும் கோவை மாவட்டத்திலேயே வந்து பெண்கள் சார்பாக முதல் பரிசு அப்படின்னு வந்தது. அது அன்றைய நாளிதழ்களில் எல்லாம் எல்லா பேப்பரில் எல்லாம் வந்திருந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை, கிருஷ்ணா உன் பொண்ணு படம் வந்திருக்குடா அப்படின்னெல்லாம் சொன்னாங்கன்னு. அப்புறம் அது முடிச்சுட்டு இங்கே வந்தேன். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவலுக்கு வந்தேன். ஸ்டேட் லெவலுக்கு வரும்போது அது வந்து 1972. அப்போ இங்கே வந்து சீரணி அரங்கம்னு இங்கே ஒன்று இருந்தது பீச்சில். அந்த சீரணி அரங்கத்தில் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கமிட்டியோட ஆஃபீஸில் வச்சு பேச்சு போட்டி நடந்தது. பேச்சு போட்டியில் வென்றவர்களை பேச வைத்தார்கள் எங்கள் சீரணி அரங்கத்தில். அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், கடற்கரையில் இந்த பக்கம். அதாவது என்னுடைய கற்பனைகளை எல்லாம் தாண்டியதாக அந்த நிகழ்வு இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அங்கே வந்து பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எந்த தகப்பனுக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும். எங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, எது பரிசு வாங்கிட்டு வந்தாலும் 2 பேருமே சந்தோஷப்படுவாங்க. அம்மாவுக்கு அப்பவும் உள்ள கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் எங்கள் அப்பா நம்பிக்கை வச்சார். நான் படித்தேன். காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க மேடம்? காலேஜில் என்னங்க, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, எங்கள் அப்பாவை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க. எங்கள் அப்பா வந்து எப்படியாவது அவர் வந்து தன்னுடைய அக்கா பையனை ஆடிட்டருக்கு படிக்க வச்சார். அவர் ஒரு நல்ல சிறந்த ஆடிட்டராக அவர் இருந்தார். மிஸ்டர் ராமமூர்த்தின்னு பேர் அவருக்கு. பார்க்கும்போது பையன் நல்லா படித்து வந்துட்டாப்புல, நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தார். அப்போ என்னுடைய பொண்ணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சி, அது இந்த பொண்ணை போய் பாருங்களேன், அதனால் என்னை போய் படிக்க சொல்லிட்டு இருந்தார்.
ஆனால் எனக்கு கணக்கே பிடிக்காதுங்க. அதனால் நான் எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சேன். பட் வந்து எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பிகாம் படிக்கணுங்கிறா அப்படின்னு. சரி நான் பேசுகிறேன் உங்கள் பொண்ணுக்கிட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அந்தம்மா பிகாம் சீட்டுக்கு அந்த காலத்தில் கொஞ்சம் மவுஸ் அதிகம். அதனால் என்ன பண்ணினாங்க, ஏம்மா உனக்கு அதுதான் வேணுமா, எக்கனாமிக்ஸ் இருக்குது, தமிழ் இலக்கியம் இருக்குது, நீ எது வேணால் படிக்கலாமே அப்படின்னாங்க. அப்போ தான் நான் முதல் தடவை அந்த அம்மாவை சொன்னேன், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எங்கள் அப்பாகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. அதனால் அவர் சொன்னார், உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக நான் கொண்டு வந்துடுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் எக்கனாமிக்ஸில் சேர்த்துக்கணும். யாராவது எக்கனாமிக்ஸில் சேர்ப்பாங்களா? ஆனால் நான் சேர்ந்தேன், அப்படி தான் நான் சேர்ந்தேன். ஆனால் எனக்கு எக்கனாமிக்ஸும் வாழ்க்கையில் பல பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கிருந்து எப்படி மேம் வழக்கறிஞர் அந்த பிஎல்ங்கிறது எப்படி? பிஎல் எப்படின்னு கேட்குறீங்களா? நான் வந்து அதை முடிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த கல்லூரியில் படிச்சுட்ருக்கிறேன். ஃபைனல் டிகிரியினுடைய ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது நான் வந்து காதல் வயப்படுறேன் என்னுடைய கணவரோட. அதுலேயும் புரட்சி தான். அது புரட்சி தாங்க உண்மையிலேயே. அந்த காலத்துல எல்லாம் யாராவது சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ண ஒத்துப்பாங்களா? அதனால அது மாறித்தான் இருந்தது. அப்போ அந்த கல்யாணத்துக்காக ஒரு அவசர கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு இந்த மாதிரி வீட்டில் தெரிஞ்சிருச்சு, பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்லவுமே அவர் வந்துட்டார். அப்படித்தான் அவரை நான் அந்த கல்யாணம் பண்ணினேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு 2-3 பேப்பர் எழுத முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா வயிற்றில் குழந்தையோடு வந்து அந்த மிச்சம் 3 பேப்பரை முடித்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் நாங்கள். மிகப்பெரிய எதிர்ப்பு, தடைகள், துரத்தல்கள், எப்படியாவது பிடிச்சு வேற கல்யாணம் பண்ணுவதற்கான முயற்சிகள், அதையெல்லாம் தாண்டி நின்று நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அப்போ வந்து என்னுடைய கணவர் வழக்கறிஞர், அவர் சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அந்த குழந்தைகள் ஒரு 5 வருஷம் வரைக்கும், 5வது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது வாழ்க்கையினுடைய நிதர்சனம். அந்த டைமில் வந்து நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பில் என்னை இணைச்சிக்கிட்டேன். ஓஹோ, அதுலேயும் புரட்சி, கம்யூனிஸ்டாகவும் இருந்திருக்கலாம் மேம். சார் சேர்றவங்கெல்லாம் ஒன்றும் புரட்சி பண்ணல சார். ஏன் சார் அந்த சிந்தனை இல்லாமல் உள்ளே போக முடியாது? இல்லை இல்லை, அதில் போகிறேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்க்கை எனக்கு திருப்பு முனைன்னு சொன்னேன் பாருங்க. என்னுடைய கணவரை கல்யாணம் பண்ணினதுக்கு பிறகு நிறைய கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். வீட்டாரை எதிர்த்து யாருமற்று திருமணம் செய்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ தான் என் கணவர் வந்து முடிச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் எக்ஸாம் எழுதினார். அவர் லாயர் ஆகிட்டார் அவர். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த இணைப்பு தொடர்புகள்லாம், ஏன்னா எப்போவுமே காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், யார் அந்த காலத்தில் வந்து சப்போர்ட்டாக நிற்பாங்கன்னா பெரியாரிஸ்ட்டுக்கு நிற்பாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு நிற்பாங்க. அப்புறம் சில வேளைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கக்கூடும். இதெல்லாம் நடந்திருக்கும் அந்த இடத்துல. அப்படித்தான் நான் கம்யூனிஸ்ட் ஆனேன். அங்கே போய் அப்புறம் மாதர் சங்கத்துல எல்லாம் இருந்தேன். அதனால் நான் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் அந்த அமைப்பினுடைய மாதர் சங்கத்துக்கு, இந்திய மாதர் தேசிய சம்மேளனம்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் விமென்னு, அதனுடைய தமிழ்நாடுனுடைய மாநில செயலாளராக டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்படி படிப்படியாக வந்து அப்படி வந்தேன். அப்போ எல்லா தமிழ்நாடு முழுக்க போவோம் இல்லையா, அதில் கூட எனக்கு பாருங்களேன், ஒரு தியாகி அம்மா இருந்தாங்க, திருவல்லிக்கேணியில் இருந்தவங்க. அவங்க வந்து காந்தியினுடைய ஆசிரமத்தில் இருந்தவங்க, நீண்ட காலம் அங்கேயே வந்து பணிபுரிந்தவர்கள். சுதந்திர போராட்டத்தின் போது தன்னிடம் இருந்த கடைசி ஒரு பொட்டு தங்கம் கூட எல்லாத்தையும் அவருக்கு அங்கே வழங்கினவங்க. அப்போது சுதந்திரத்திற்கு கொஞ்சம் முன்னையோ அல்லது பின்னையோ, காந்தி இறப்பதற்கு முன்னாடியே, அப்போது அங்கே இருந்த இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. காதல்னு இல்லை, அங்கே அப்படி தானே இருவருமாக சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வந்த பிறகு அவங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு பாஸ் கிடைக்கும், தெரியும் தானே, விடுதலை போராட்ட வீரர்களுக்கெல்லாம் ட்ரெயினில் எங்கே வேணால் போகிறதுக்கு பாஸ் கிடைக்கும், முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் அந்த பாஸை வச்சுக்க வேண்டியது. அவங்களுக்கும் இதில் சேவை செய்வதில் ஆர்வம். அதனால் அவங்கள கூட்டிகிட்டு நான் தமிழ்நாடு முழுக்க நிறைய கிராமங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போவேன். போகும்போதெல்லாம் பெண்கள் படிக்கிற கஷ்டம்லாம் நமக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அது எட்டாமல் இருக்கும். இப்போது நான் பாலன் நகர்னு ஒரு இடத்துல இருந்தேன்.
அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது அந்த காலத்தில். இப்போ கோயம்புத்தூரில், இப்போ அதே இடம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ஆயிருக்கும். அந்த அளவுக்கு கல்லூரிகள் எல்லாம் இருக்கிற இடமா மாறி இருக்கு. அப்போ அங்கே அது தண்ணி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். கிராமங்களில் இருக்கிற பொழுது ரேஷன் கார்டு இல்லைம்மா, என் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு, குடிச்சிட்டு வந்து இது பண்ணுறாரு, என் குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க. நம்ம வந்து சமூகத்துக்கு செய்கிறோம், கட்சிக்காக மட்டும் பணியாற்றலை. அப்போ அந்த பெண்களை சந்திக்கிற போது அவங்க எந்த ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது ஸ்லோவாக நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கும்போது சில வேளைகளில் சில வழக்குகள்லாம் வந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இந்த எத்திராஜ் கல்லூரியில் ஒரு மாணவி, அவங்கள வந்து பாலியல் ரீதியாக சீண்டினது காரணமாக அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. சரிகா ஷா அப்படின்னு அந்த வழக்குக்கு பேர். அப்போ அந்த வழக்கு சம்மந்தமாலாம் பேச போகும்போது வக்கீல் கிட்ட பார்த்தா நம்மளால் வந்து ஓட முடியாதுங்க வக்கீல் பின்னாடியெல்லாம். நாங்களும் வக்கீல் தான், ஆனால் சொல்கிறேன். அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வரதட்சணை கொடுமைன்னு வழக்கு வரும். அந்த மாதிரி வருகிற பொழுதெல்லாம் அங்கே இருக்க தெரிஞ்ச வக்கீல்களை வச்சு போவோம், நடத்தணும். சில பேர் நடத்துவாங்க, சில பேர் நடத்த மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்காது. அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினச்சது உண்டு, சே நம்மளும் வக்கீலானா நம்மளே பார்த்துக்கலாமே, நாமே இன்னொரு வக்கீல்கிட்ட போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைகள் ஒரு 5வது வரைக்கும் போகும்போது தான் திரும்ப நான் வந்து என் வாழ்க்கையில் 10 வருடங்கள் என்னுடைய குழந்தைகளுக்காக, அதே சமயம் அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டே தமிழ்நாடு முழுக்க எனக்கு பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு பெரிய தலைவர்னு சொல்லிக்கிற அளவுக்கல்ல, ஆனால் சேவை செய்வதற்கு என்னை அறிமுகப்படுத்தியது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான். வக்கீலானது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக தான். ஆமாம், அப்படிதான் என்னுடைய உள்ள நுழைஞ்சேன். மேம், இதில் இந்த காதல் திருமணம் சொன்னீங்க. அப்போ அப்பாவுடைய நிலைப்பாடு இருக்க மாட்டீங்களா? அது என்ன அப்படி? அப்பாவினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு மேம்? அதில் எப்படி ஒத்துப்பாங்க? அவங்க சாதிய கட்டுமானத்துக்குள்ள வாழ்ந்தவங்க, அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? இல்லை உங்கள்கிட்ட பர்சனலாக வேணாம்மா அந்த மாதிரி சொன்னாங்களா? அதெல்லாம் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டார் எங்கள் அப்பா, தெரிஞ்சு. அது ஒரு கதை, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, கொஞ்சம் பிட்டராக தான் இருந்தது, வருத்தமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு எனக்குன்னு அந்த மென்டலாக மெச்சூரிட்டி வரும்போது நான் அவசரப்பட்டு அப்படி கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. தொடர்ந்து போராடி எங்கள் அப்பா அம்மாவுடைய சம்மதம் வாங்கி நான் பண்ணியிருந்தேன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம், வீட்டிலையும் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும், அவங்களுக்கான கௌரவம் என்பது போயிடுச்சு மாதிரி எங்கள் அப்பா நினைக்க ஆரம்பித்தார். பட் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா எங்ககிட்ட வந்துட்டார். என் தங்கச்சிக்கு கல்யாணங்கும் போதே எங்கள் 2 பேரையும் அழைச்சாரு, நாங்கள் 2 பேருமா போனோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நல்ல மருமகன் யாருன்னு கேட்டால் கடைசியில் இந்த மருமகனை தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நடந்தது. மேம், நீங்கள் இப்போ சாரோட சென்னைக்கு வந்தீங்க, அப்போ எதுவுமே இல்லை, 0லேருந்து தான் ஆரம்பிச்சிங்க. அது எப்படி மேம் இருந்துச்சு? 0லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு முகமாக, ஒரு முற்போக்கான பல விஷயங்கள் பேசுகிறீங்க. இல்லை, கெட்டும் பட்டினம் சேருன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியும்ல, அந்த மாதிரி அங்கே வந்து பிரச்சனைகளோடு வாழ முடியாமல் அப்போது இங்கே வந்தவங்க தான் நாங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து மாநில செயலாளர் ஆனதெல்லாம், அப்புறம் படித்தது. இல்லை மேம், நான் கேட்குறது பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கும்ல. இப்போ ஃபேமிலி சப்போர்ட்டோடையே வர்றவங்களாலேயே இங்கே ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டீங்க அந்த காலகட்டத்தில்? இல்லை, அப்போ வந்து எங்களை ஏற்றுக்கிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. ஆனாலும் வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் லைக் அதர் டாட்டர்ஸ் எனக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? நிறைய தொல்லைகள், கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதை சொல்லி என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் நடந்திருக்கும். நிறைய காதலித்து சாதி மறுத்து செஞ்சுக்கிறவங்களுக்கு, அல்லது அப்பா அம்மாவை எதிர்த்து செய்கிறவங்களுக்கு. உங்களுக்கு தான் ஆணவ கொலைகள் இன்றைக்கி இருக்கேன், நான் தப்பிச்சிருக்கேன்ல. அந்தளவுக்கு எங்கள் அப்பா நல்லவராக இருந்தார், எங்கள் அம்மா நல்லவங்களாக இருந்தார். என் கணவருடைய அன்பு ஆரம்ப காலத்தில் அது வந்து மிகப்பெரிய பலம் எனக்கு. அதுதானே, அதை நம்பி தானே நம்ம கல்யாணம் பண்ணினோம். மெட்ராஸில் வந்து அப்போ தான் அவருக்கு முடித்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. மயிலாப்பூரில் வீடு எடுத்திருந்தோம். அவர் வந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போவார், நடந்தே வருவார். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு ஜூனியருக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரிய சம்பளமெல்லாம் இருக்காது. அவர் வந்து திரு ராமசுவாமி அப்படிங்கிற ஒரு சீனியர்கிட்ட அவர் இருந்தார். அப்போது அந்த பஸ்ஸுக்கு வந்தால் கூட அந்த காசு வந்து என் குடும்பத்துக்கு போகாதேன்னு சொல்லிட்டு நடந்து வரக்கூடிய அளவுக்கு அன்பு காட்டினவர். அந்த அன்பு என்னை வாழ வைத்தது.
அந்த சமயத்தில். பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டம்தான் பட்டோம். எங்கள் அப்பா அம்மா கிட்டே இருந்து ஏதாவது கொஞ்சம் வந்திருக்குமா இல்லாமல் அதை தாண்டி நின்று ஒரு ஸ்டெப்பாக வளர்ந்தோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் அப்படி தானே. இப்போ வழக்கறிஞராக ஆனதுக்கப்புறம் பலரும் சந்திக்கக்கூடிய சவால்னா ஆங்கிலம் தான் மேடம். அவங்க நிறைய நுட்பம் இருந்தாலும், நிறைய டெக்னிக்கலாக பேச தெரிஞ்சிருந்தாலும், ஆங்கிலம்ங்கிறது அங்கேயும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஆங்கிலம் வசப்பட்டுச்சு? சார், எல்லாரும் போல தான் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் சார். எப்போவுமே இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ்க்கு வரவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் படிக்கும்போதே நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் காலேஜில் படிக்கும்போதே என்ன பண்ணுவேன், மெட்ராஸ் லா காலேஜ் இருக்குல்ல, அங்கே தான் நான் படித்தேன். என் வீட்டுக்காரர் அங்கே தான் படித்தார், நானும் அங்கே தான், என்னுடைய பையனும் அங்கே தான் நாங்கள் படித்தது. அப்படி அந்த காலேஜுக்கு வரும்போதே காலையில் வந்துடுவேன், பஸ்ஸை பிடிச்சி. ஏதாவது ஒரு வாட்டர் ஸ்கூட்டர் ஒன்று எங்ககிட்ட இருந்தது. அந்த ஸ்கூட்டரில் குழந்தைகளை அழைச்சிட்டு என் வீட்டுக்காரர் வருவார். அங்கே என் ஹஸ்பண்ட் அங்கே வந்து என்னை அழைச்சிட்டு போவார். 2 குழந்தைகளும் ஸ்கூலில் விட்டு வந்து நாங்கள் போவோம். இந்த பசங்கள்லாம் பின்னாடி இருந்தாங்க, எதுக்குடா இந்த அம்மாக்கெல்லாம் படிப்பு அப்படிம்பாங்க, இவங்கெல்லாம் படித்து என்னத்தை கிழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து படிக்கும்போது நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் லீவு, ஆனால் படிக்கணுங்கிற ஆர்வமும் இருக்குது. அதனால் நம்ம போய் என்ன பண்ணுவோம், நான் ஒரு தடவை ஒரு தம்பிக்கிட்ட கேட்டேன், 10 நாளாக 7 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு, எனக்கு நிறைய நோட்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ரெகுலராக ஃபஸ்ட் பெஞ்சர், நான் உட்காந்து நோட்ஸ் எல்லாம் போட்டு அது மாதிரி படிப்பேன், நோ அரியர்ஸ், அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். அதனால் நான் கேட்டபோது அந்த தம்பி சொன்னார், அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், அதெல்லாம் வந்து உனக்கெல்லாம் நோக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார், நீ வேறு யாரையாவது பார்த்துக்கணும். அப்போ என் மனசில் தோணுச்சு, ஓ இது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா, நான் பார்த்துக்கிறேன், நான் கோர்ட்டில் வந்து நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னலாம் வந்து மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம். 2வது, வயசானவங்க கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளோட வந்து படிக்கிறதெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க. அப்போ நான் வந்து நின்று காட்டணும் அந்த இடத்துல. அந்த வைராக்கியத்தை உருவாக்கியது வந்து அந்த மாணவனுடைய மறுதளிப்பு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மறுத்தது, அப்புறம் என்னை பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணது, அதெல்லாம் எனக்கு மனசு இருந்தது. ஆனாலும் நான் வந்து ஒதுங்கி போயிடணும், நமக்கு எதுக்கு இது தேவையில்லை அப்படி தானே தோணும். நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை ஐயா, நான் வந்து போராளி, 2ல் 1 பார்த்தே தான் தருவேன். படிப்புக்கே நான் போராடி தான் வந்து வக்கீலானேன். அது ஒரு காவியம், அதை பற்றி நான் இப்போ பேசலை. அப்புறம் இந்த மாதிரி நடந்தது. அப்புறம் பாஸ் பண்ண பிறகு கூட 11 பேர் தான் நாங்கள் பாஸ் பண்ணோம் அந்த பேட்சில், எங்கள் கிளாஸில் மட்டும். அப்போ அந்த 11 பேரில் எல்லாரும் போய் என்ரோல் பண்ண போயிட்டாங்க. அங்கே எங்கள் பிரின்ஸிபலுக்கு என் மேலே எப்போவுமே வைராக்கியம், நான் எல்லாத்துலேயும் போராட்டத்துலையெல்லாம் நிற்பேனா. அதனால் என்ன பண்ணார், என்னை வந்து கிளியர் பண்ணாமல் விட்டுட்டார். ஏதோ ஒரு query போட்டு இதில் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வா, இந்த சர்டிஃபிகேட் கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அதனால் எனக்கு ஒரு 3 மாதம் தடையாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அது மட்டும் விட்டுருவேன் நான் அப்போது சரின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டேன். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன். ஜஸ்டிஸ் மோகன் தான் அப்போ இருந்தாருங்க. அப்போது காந்தி சார் தான் எனக்காக பேசினார். மெட்ராஸ் பார் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருந்தவர், அப்புறம் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அதனுடைய தலைவராக இருந்தவர். அவர் வந்து எனக்காக வாதாடினார். அப்படி போகும்போதே நான் போராடி கோர்ட்டில் வழக்கு போட்டு தான் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா பட்டிக்காடு மாதிரி தெரியும். ஏன்னா நான் எங்கேருந்து வரேன், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய வசதி என்னென்னா, நல்ல ஆங்கிலம் வந்து ஓரளவுக்கு பேசக்கூடியவங்களாக பெண்கள் இருந்தாங்க, இல்லாதவங்களும் இருந்தாங்க. என்ன மாதிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி சேலத்துலேருந்து மதுரையிலேருந்து, அப்போ மதுரையிலலாம் லா காலேஜ் கிடையாது, இங்கே தானே, அப்படி வந்தவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ என்னாச்சு, இப்போது ஆங்கிலம் 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி ஆங்கிலம் பேசினா தானே இருக்கும், நமக்கு வரணும்ல, தெரியாதில்ல எதுவும் வந்து. அதுதான் என்ன சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆங்கிலம் கூட வராதுங்கிறதே கிடையாது சார். என்ன 4 நாளைக்கு தப்பாக பேசுவீங்க. நான் எங்கள் ஜூனியர்ஸ் கூட இப்போ வர்றவங்களே சொல்லுவேன், பயப்படாத, தப்பாகவே இருக்கட்டும், நீ இங்கிலீஷில் 4 நாளைக்கு பேசு, 5ஆவது நாள் அது கை வரும் உனக்கு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு. அப்புறம் சில வார்த்தைகள் அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது. நான் அதை என்ன பண்ணுவேன், சின்னதாக ஒரு பாக்கெட் புக் வச்சுப்பேன், அதில் அதை எழுதிப்பேன்.
எழுதிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அப்போல்லாம் எங்கே கூகுளை பார்க்குறது ஒன்றும் கிடையாது. டிக்ஷனரி ஒன்று வச்சுட்டு இந்த வார்த்தைக்கு என்ன பொருள், அப்போ அந்த வார்த்தையை 4 தடவை 5 தடவை எழுதி பார்ப்பேன். அதுக்கான பொருளை பக்கத்தில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். வார்த்தைகளை கற்றுக்கொண்டால் அப்புறம் கிராமர் இல்லாமல் சில நாள் பேசியிருப்பேன். அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நான் என்ன பெரிய லண்டன்லையா பிறந்து வளர்ந்தேன்? கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அந்த காலத்தில் இங்கிலீஷ் பேசுவார். ஏன்னா வியாபாரத்துக்கு டெல்லி போவார், எல்லா இடத்துக்கும் போவாரா, அதனால் அங்கே அரைகுறை ஹிந்தி அரைகுறை இங்கிலீஷுன்னு அப்படியே பேசுவார் அப்பாலாம். அந்த அளவுக்கு நானும் பேசுவேன். அப்படி தான் வந்தேன். ஒன்றுமே தெரியாமல் வரல, அப்படி தான் ஆரம்பித்தேன். பட் சார் உண்மையிலேயே சொல்கிறேன் சார், எதுவுமே வராதுன்னு இல்லை சார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே வரும். எதுவுமே வராமல் கன்சிஸ்டன்சியாக போகணும். அதான் பெர்சீவியரன்ஸ் ஒரு வார்த்தையை அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவார். அந்த பெர்சீவியரன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா, விடாமுயற்சி இருக்கும் பட்சத்தில் எதுலேயும் தோல்வி வராது சார். கற்றுக்கிறது தானே சார். நாமளும் ஒரு இங்கிலீஷ் தகப்பனுக்கும் இங்கிலீஷ் அம்மாவுக்கும் பறக்கலையே சார். ரெண்டாவது தமிழ் மீது அளவு கடந்த ஆர்வம் உள்ளவள்லாம். அப்படித்தான் நான் வளர்ந்தேன். அப்புறம் அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தட்டி தடுமாறி பேச வேண்டியது தான். இல்லை மேம், கோர்ட்டில் நீங்கள் வாதாடுறப்ப எல்லாரும் நம்மளை கூர்ந்து கவனிப்பாங்க. அப்போது ஆங்கிலம் சரியாக இருக்கணுமே, ஃப்ளோ சரியாக இருக்கணுமேலாம் யோசிப்பீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வெக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், அதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி நின்று சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை கலாட்டா பண்ணுறதுக்கு மாதிரி இருக்காது. என்னென்னா எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கும். நான் 89 வக்கீல் ஆகியிருக்கேன். அந்த பீரியடில் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துலேயே எல்லாம் படித்தா வந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த கஷ்டம் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. யாராவது சில பேர் கேலி பண்ணவும் தான் செய்வாங்க சார். கேலி பண்ணுறத மட்டும் காதில் போட்டுக்காதீங்க. மற்றவங்களாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏதாவது பேசினா நீ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுன்னு. நான் பொதுவாகவே முன்னேறணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யார் ஒருவர் உன்னை கேலி பண்ணுறாங்க அல்லது இழிவாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, எதையும் காதுக்குள்ளேயே விடாத. பிளாக் யுவர் இயர்ஸ், உள்ளேயே போகக்கூடாது. அது போனால் தானே உன்னை மனசை கஷ்டப்படுத்தும். அதனால் நான் அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டேன் சார். வக்கீல் ஆகிட்டேன். வக்கீல் ஆன பிறகு என்னாச்சு, என் வீட்டுக்காரோடு தான் போனேன். என் ஹஸ்பண்ட் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். அவர் 75வது வருஷத்தில் முடித்தவர். நான் தான் 10 வருஷம் முடித்து அதுக்கப்புறம் தானே படித்து வந்திருக்கிறேன். அதனால் நான் அவரோடு தான் போவேன். என்னென்னா அந்த காலத்தில் சில பேரெல்லாம் சீனியர் வக்கீல்களுடைய மனைவிமார்கள் கூட வருவாங்க. அது அவங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சிலரை தவிர இருக்கலாம், அதை தவிர பின்னாடியே ஓட வேண்டியது, இவங்க போகிற இடத்துல போய் நிற்க வேண்டியது. நான் யோசித்தேன் சார், திரும்பி பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுது. அவர் பேசுவார், இந்த பண்டில் தூக்கிட்டு நிற்கிறதுக்கா நான் நிற்கிறது அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பித்தது. அது இல்லாமல் ஒரு வழக்குக்கு போனேன். என்னால் மறக்க முடியாத வழக்கு. என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது என்ன வழக்குன்னு கூட தெரியாது. ஒரு நாள் திடீர்னு காலையில் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொல்கிறாரு, கணவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, மா நீ சிட்டி சிவில் கோர்ட் போகிற, அந்த 14வது கோர்ட்டில் என்னவோ அங்கே போயிட்டு நீ போய் ஒரு அட்ஜன்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுன்ட்டார். போ சீக்கிரம் ஓடு, இல்லைன்னா ரீச் ஆகிடும், மேட்டர் ரீச் ஆகிடும். சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணினேன், அவசரமாக போய் அங்கே போய் நின்னேன். என்னுடைய பட்டியலில் என்னுடைய வழக்கு எண் வந்தபோது, நம்ம வழக்கு எண் பார்த்தீங்களா, அதை கூப்பிடுறாங்க. அப்புறம் நான் எந்திரிச்சு ஐ எம் ஃபார் த பெட்டிஷனர் அப்படின்னு சொல்கிறேன். நான் மனுதாரருக்காக ஆஜராகிறேன் அப்படின்னு அர்த்தம். உடனே ஒருத்தர் ஜம்ப் பண்ணார் பாருங்கள் அந்த சீட்லேருந்து. நோ 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 யுவர் ஆனர், ஐ எம் ரெப்ரசன்டிங், ஐ எம் அசிஸ்டிங் தி பெட்டிஷனர்னார். இவர் என்னை பார்த்தார். நான் அப்போ தான் பேபேன்னு முடித்த மாதிரி இருந்திருக்கேன். அவர் பார்த்து என்ன, சரி இப்போ தான் வந்திருப்பாங்க போல் இருக்குன்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு அவர் பார்த்து, சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் 2 பேரும் வெளியே போய் பேசி முடிவு பண்ணி யார் மனுதாரருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறமா உள்ளே வருவீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லி அனுப்பினார். எனக்கான அவமானமாக இருந்தது. சே, நம்ம யாருக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கிறோம் பாரு. அப்போ இவர் மேலாம் கோபம் வந்துச்சு. சே, இந்த மனுஷனை பாரு, அந்த கட்டாவது கொடுத்துருக்கலாமா, நான் எடுத்தாவது படிச்சிருப்பேனா, கட்டும் கொடுக்காம யாருக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லாமல் இப்படி என்னை அனுப்பிச்சிட்டாரு. இனிமே எந்த காரணம் கொண்டும் இந்த மாதிரியெல்லாம் கேஸை போய் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு இன்னொன்று கற்றுக் கொடுத்தது. ஃபஸ்ட்டு கட்டு வாங்கணும், படித்து பார்க்கணும். நேராக வந்தேன், இந்த பாருங்கள், இனிமேல் உங்களுக்காக நல்லா கேஸ் எல்லாம் போய் சொல்ல மாட்டேன். நான் கேஸுக்கு அட்டன் பண்ணணுன்னா
கணவரான அந்த கட்டிக்கு இந்த மாதிரிலாம் உத்தரவு போடுறோம், சீனியர்கிட்ட நடக்குமா? ஆனால் சொன்னேன், இனிமேல் நான் வந்து கேஸ் நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் என்கிட்ட முதல்ல பண்டில் கொடுத்துடணும். முதல் நாள் ராத்திரியே நான் படித்து பார்த்துட்டு நான் யாருக்காக என்ன கேள்வி கேட்டாலும் தயாராக இருக்கிற மாதிரி நான் போவேன்னு. சரி கொடுக்குறேன் போ அப்படின்ட்டார். அதோடு விட்டுட்டார். சரி, அதுக்கப்புறமும் என்ன பண்ணேன், பெரும்பாலான நாட்கள் இவர் எங்கே கேஸ் நடத்துகிறாரோ அந்த இடத்துக்கு போவேன். அப்புறம் சம்டைம்ஸ் கொடுத்து நான் அந்த இடத்துலையும் கேஸ் இருக்குமா நீ இங்கே போன்னு சொல்லுவார். அப்படி சொல்லி போய் நின்றுட்டுருப்பேன். ஆஹா, அடுத்தாப்புல நம்மளுது வரப்போகுது, நம்ம எப்படி பேசுறதுன்னு நானே மனசுக்குள்ளேயே எல்லா அட்வொகேட்ஸும் உறுத்தட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்படி சொல்லலாம், இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வார்த்தைகளை இப்போது நடிக்கும்போது எப்படி அதே மாதிரி தான் படிக்கும்போதுமே அந்த மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பேன். கரெக்டாக அந்த மேட்டர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே நின்றுடுவார். சார், எனக்கா கோவமாக வரும். எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரே அப்படின்னு தோணு எனக்கு. அப்போது ஒரே ஒரு நாள் மட்டும் ஜஸ்டிஸ் பக்தவச்சலம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்திருந்தது. அங்கே இவர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது. சரின்னு நான் போய் பேசினேன். அவர் சிரித்தார். அப்புறம் நான் முதல்ல அட்ஜன்மெண்ட் தான் கேட்க சொல்லியிருந்தார். அதனால் நான் போய் கேட்டேன், அட்ஜன்மெண்ட் கேட்குறேன். வை யூ வாண்ட் அன் அட்ஜன்மெண்ட்? யூ ஆர் கோயிங் டு ஆர்கியூ த மேட்டர். யூ டோன்ட் ஹாவ் அ பண்டில்? எஸ் சார், ஐ ஹாவ் த பண்டில். டிட் யூ ரீட் தட் அப்படின்னார். நான் படிக்கலன்னு எப்படி சொல்லுவேன், திருன்னு முடித்தேன். அவர் தெரிஞ்சிட்டார். சிரிச்சிட்டு ஓகே நோ வரி, டுமாரோ ஐ ஆம் அட்ஜர்னிங் மேட்டர். யூ ஹாவ் டு கம் அண்ட் ஆர்கியூ தட், நாட் மிஸ்டர் ராஜகோபால், யூ ஹாவ் டு கம் அண்ட் ஆர்கியூ அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். அவர் எப்போவுமே யங்ஸ்டர்ஸ் வரும்போது கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிறவர். அப்புறம் வீட்டுக்கு போய் உட்காந்து படித்து வரிக்கு வரி எழுதி நம்ம எப்படி பேச போகிறோம் என்னன்னு. ஸோ அன்றைக்கு தான் முதல் தடவை ஹைகோர்ட்டில் நான் ஒரு தடை உத்தரவு வாங்கினேன். ஸ்டே வாங்கிட்டேன்ப்பா. எனக்கு ஒரே சந்தோஷம். ரெக்க கட்டி பறக்குது மனசும்பாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம். பட் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்ததுக்காக நான் வந்து ஜஸ்டிஸ் பக்தவச்சலத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இல்லைன்னா இவர் என் வீட்டுக்காரரே என்னை விட்டுருப்பாரான்னு எனக்கு தெரியாது. பட் ஈவன் தென் அதுக்கப்புறம் யோசித்தேன், எனக்கான வாய்ப்புகள் அமையலை. நான் எங்கேயாவது போனால் என்னை வந்து மிஸ்ஸஸ் ராஜகோபால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து என்னுடைய அடையாளம் அல்ல சார். அவர் என் கணவர், அதை மறுக்க முடியாது. அன்றைக்கெல்லாம் காதல் கணவர், அதையும் மறுக்க முடியாது. ஆனால் நான் ராஜகோபாலுக்கு மட்டும் மிஸ்ஸஸ் அப்படிங்கிறதுல எனக்கு அடையாளம் இல்லைன்னு நினச்சேன். ஐ நீட் டு ஹாவ் மை ஓன் ஐடென்டிட்டி. எனக்கே ஆன என்னுடைய அடையாளம்னு வேணும். அதுதானே சார் முக்கியம். மனசுக்குள்ளே தோணும், ஏய் இது யார் தெரியுமா, நம்ம ராஜகோபாலுடைய ஒய்ஃபியா அப்படிம்பாங்க சில பேர்லாம். யாருக்கு என் பேரே தெரியாது. அப்போ அந்த அந்த ஒரு மனசுக்குள்ளே ஒன்று வரும் பாருங்க. ஹூ ஆம் ஐ? இவர் கூட நடிச்சிருப்பார், ஜாக்கி ஷான் கூட நடிச்சிருப்பார். ஹூ ஆம் ஐ? நான் யாருங்கிற கேள்வி எழுதில்ல. அப்போது பின்னாடியே பண்டில் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வெறும் அட்ஜர்ன்மெண்ட் வாங்கிட்டு யாருக்காக அப்பியர் ஆகிறோன்னே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு. ஸோ அப்படி தான் நான் முதல்ல நினச்சேன். அப்போ நான் மனசுக்குள்ளே யோசித்தேன், நான் வந்து எனக்கான அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கணவராக இருந்தாலும் இந்த வக்கீல் பின்னாடி இல்லை, எந்த வக்கீல் பின்னாடியும் போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சரி, இவர் போகாத இடம் எது அது பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவர் வந்து அப்போது என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு ட்ரைபுனல் ஒன்று இருந்தது. அந்த ட்ரைபுனல் வந்து நுங்கம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை இருக்குது பாருங்கள், இயக்குநரகம்னு போட்டிருப்பாங்களே, அங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இவர் அந்த கோர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு முடியலை. அதனால் என்ன பண்ணார், நீ போய் பார்த்துக்கோமான்னு கொஞ்ச நாள் அனுப்பினார். அதனால் சரி பரவாயில்ல, இவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், நம்ம அங்கே போய் வந்து ஓரளவுக்கு நம்மளை ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு. பட் அதில் வந்து என்னால் ரொம்பலாம் இருக்க முடியல. வேறு பல காரணங்கள், அது இங்கே குறிப்பிட முடியாது. ஸோ சூழல் வந்து அங்கே எனக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஹைகோர்ட்டுக்கு வரேன். ஹைகோர்ட்டுக்கு வந்த போதும் என்னுடைய தேடல் தொடர்ந்தது. ஆனால் எனக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் கல்யாணசுந்தரம்ங்கிற பெரும் தலைவர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப எளிமையானவர், அறிவாளி, மக்களுக்காகவே உழைக்கிறவர், எம்பியாக இருந்தவர். அவர் வந்து ஒரு வழக்கை வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட அனுப்பினார். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச தொழிலாளிப்பா, அவன் பொண்ணுக்கு ஏதோ கஷ்டங்கிறாங்க,
நீ பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. இவர் வந்து பார்க்குறாரு, அந்த தொழிலாளியும் அவங்க பொண்ணும் வராங்க. ஒரு கண்டக்டர், அந்த காலத்தில் கண்டக்டர் அவர் வந்து அவருடைய பொண்ணு. அவர் வருகிற பொழுது ஒரு கையில் ஒரு குழந்தை, வெறும் தாலி கயிறு, சாயம் போன புடவை இதெல்லாம் கட்டிட்டு வருது. இவங்களுக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகணும். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், மிஸ்டர் ராஜகோபால் சொன்னார், ஏம்மா நீ பார்த்துக்கோ, ஏம்மா எனக்கு இந்த கேஸெல்லாம் வேணாம்மா அப்படின்ட்டார். அவர் சொல்லியிருக்கார். அப்போ தான் நான் நினச்சேன், ஆஹா கரெக்டான சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது, அதனால் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷங்கள் தான் இருந்தது ஃபேமிலி கோர்ட்ஸு ஆரம்பிக்கப்பட்டு. அதனால் முதல்ல அந்த வழக்குக்கு தான் சார் நான் போனேன். அந்த கணவர் வந்து வன்முறை செய்தார். இப்போ குடும்ப வன்முறைன்னு சொல்கிறோம். அடித்தார், உதைச்சாரு, அழுதாங்க. அது குடிகாரன், பிரச்சனை பண்ணுறான், குழந்தைய விட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைய கொடுத்துட்டு அவன் ஏமாத்துறான். இவ கல்யாணம் பண்ணிவிட்டு அவனோட தான் நான் வாழ்வேங்கிறா. அதுக்காக தான் நாங்கள் போட்டோம். அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு பிறகு இது வாழ்கிறதுக்கு சூட்டான கேஸ் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணே முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவன் வரும்போதெல்லாம் வேற ஒரு பெண்ணோடவே வந்தான். அதனால் மேடம் இதுக்கு மேலெல்லாம் வந்து அவனோட வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை மேடம், என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க மேடம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி, நான் கேஸ் நடத்துறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் சார். ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணணும் தெரியுங்களா, கோர்ட்டில் போய் உட்காந்துக்கணும். உங்கள் கேஸு 30வது கேஸாக இருந்தால் கூட நான்லாம் முதல் கேஸுக்கே போய் உட்காந்துப்பேன். ஏன்னா மற்றவங்க எப்படி நடத்துகிறாங்க, என்ன பாயிண்ட் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புத்தகம் இல்லாமலோ அல்லது ஒரு பாக்கெட் நோட் புக் இல்லாமலோ நான் போனதே கிடையாது. மற்றவர்களிடம் கற்றவர்களிடமிருந்து நாம் அறிவு பெறுகிறோம், அனுபவம் பெறுகிறோம். அதனால் அப்படித்தான் படித்தேன். ஸோ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது நிறைய விஷயங்களை. அப்புறம் அந்த பொண்ணுக்காக கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு தொகை, நஷ்ட ஈடு தொகை வந்து அவளுக்காக வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சாதாரணமான குடும்பம். அது வரைக்கும் ஒரு பைசா கூட நாங்கள் வாங்கிக்கவும் இல்லை, அது நாங்கள் கேட்குற மாதிரி எண்ணமும் இல்லை. அவர் அனுப்பியிருக்கார். அவர் முன்னாடி இந்த கேஸில் என்ன நல்லது செய்ய முடியுமோ அது மட்டும்தான். ஸோ அது முடிச்சுட்டு போகும்போது அந்த பொண்ணு டபால் என் காலில் விழுந்துருச்சு சார். காலில் விழுந்துட்டு, அம்மா என்னை காப்பாற்றினீங்கம்மா அந்த ஆளுக்கிட்ட இருந்து, நீங்கள் 100 ஆயுசுமா உங்களுக்கு நல்லா இருக்கணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு 1500 ரூபாய் எனக்கு எடுத்து கொடுத்தது சார். முதல் தொகை என்னுடைய உழைப்பில் எனக்கு கிடைத்தது 1500 ரூபாய் மட்டும்தான், ஒரு 3 வருஷங்களுக்கு. இன்னைக்கு பல லட்சங்கள் நான் சம்பாதித்தாலும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வருமானம் என்று சொன்னால் அது மட்டும்தான். அது மட்டும் இன்றைக்கும் இல்லை, என்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அது எனக்கு துணிச்சலை கொடுத்தது. நான் படிக்க ஆரம்பித்தேன், நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா பெண்களுக்காக தானே நான் வரேன், பெண்களுக்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற பெண்கள்லாம் வருகிற பொழுது அவங்களுக்காக கோர்ட்டுக்கு போகிறது, கோர்ட்டில் போய் அவங்களுக்காக பேசுறது, என்னென்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுக்கணும் தெரியுமா. ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் போய் உட்காரு, என்ன வருதோ அதெல்லாம் எழுது, எப்படி பேசுகிறாங்கன்னு பாரு, முன்னாடி பேசு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான வழக்கறிஞர் இருந்தார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட், நிறைய அவார்டெல்லாம் வாங்கின ஒரு அற்புதமான வழக்கறிஞர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டில் தான் நான் போய், அங்கே கூட்டம்லாம் இருந்தால் பவானி பக்கம் நான் போய் அந்த கூட்டத்துலையெல்லாம் பேச போனேன்னா நான் அவங்க வீட்டில் தான் தங்குவேன். அவங்க மனைவி எனக்கு ரொம்ப நல்ல சிநேகிதியாக இருந்தார். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது நான் சொல்லலாமான்னு தெரியல, பட் அவர் என்னை கோச்சுக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். அவரும் அதுக்கு முன்னாடியே அவர் வழக்கறிஞர், எனக்கு முன்னாடியே அவர் வழக்கறிஞர். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஸ்டாமர் பண்ணுவார், திக்குவாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ அவங்க வீட்டில் தங்கும்போது பார்ப்பேன், கண்ணாடிக்கு முன்னாடி பேசி பேசி பார்ப்பார், காலையில் பேசி பேசி பார்ப்பார். என்ன முயற்சி பாருங்கள், தடங்கள் இல்லாமல் எனக்கு சொற்கள் வர வேண்டும் என்றால் நான் அதற்காக முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்படி அவர் திரும்ப திரும்ப பேசி பேசி இன்னைக்கு நாடறிந்த வழக்கறிஞர். நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள், முயற்சியுடைய ஒரு மனுஷன் எப்படி முயற்சியோடு வந்தால் மக்களுக்காக போராடுகிற ஒரு வழக்கறிஞராக இருக்க முடியும்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதவர் கிடையாது. யார் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக? பாப்பா மோகன் பவானின்னு பேர். பவான் அவ்வளவு அருமையான, எனக்கு அவரெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்கங்க. அதனால் நமக்கு தெரியாட்டி கூட ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும், 4 சென்டென்ஸ்னால் 4 தடவை உருப்போடு நல்லா படி.
இதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி ஸோ அவங்கெல்லாம் வழிகாட்டியிருக்காங்க எனக்கு. நான் சொல்கிறதுக்கு வெக்கமே படலை சார் இதெல்லாம். அப்போது ஒரு மனிதன் முயன்றால் சமூகத்திற்காக செய்ய முடியும். நான் வந்து மோகன் அளவுக்கு நான் செய்யாமல் இருக்கலாம். பட் எனக்கு நிறைவு தருகிற முறையில் நான் நிறைய பெண்களுக்கு என்னால் உதவ முடிஞ்சிருக்கு. அப்படித்தான் இந்த தொழிலுக்குள்ளே நான் வந்தேன். காலை ஊன முயற்சி பண்ணினேன். இன்றைக்கு கால் ஊன்றி விட்டேன் என்று நான் நினைக்கிறேன். பயங்கரமாக வளர்ந்து நிற்கிறீங்க மேம். பயங்கரமாக என்ன சார், இந்த பயங்கரமாக வளர்றதெல்லாம் என்ன சார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் மேம் நீங்கள் தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னப்போ நீங்கள் கண் கலங்கினீங்க, தம்பி பற்றி பேசினப்போ. விருப்பம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் அது என்ன கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா மேம், உங்கள் தம்பியினோட நினைவுகள் பற்றி? இல்லை, எங்கள் 4 பேருக்கு மத்தியில் பிறந்த ஒரே தம்பி. தவம் இருந்து என் பெற்றோர் பெற்ற பிள்ளை. நான் அவங்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பேன். ஆக்சுவலாக என் தம்பி வந்து ரேலியிஸ்ட். ரேஸ் அல்ல, ரேலி. ரேஸுக்கும் ரேலிக்கு என்ன வித்தியாசம்னா, ரேஸ்னா ஸ்பீடு தான் முக்கியமான விஷயம். ரேலியில் வந்து நீங்கள் நெளிவு சுழிவான பாதைகளில் செல்வீர்கள், ஏற்றம் இறக்கம் இருக்கும், அது டர்ட் ரோடாக இருக்கும், தார் ரோடாக இருக்கும். இதில் வந்து எத்தனை நிமிஷத்தில் போகிறோம், பாதுகாப்பான பயணத்தையும் அதே சமயம் அதை எவ்வளவு லாபகமாக அதை கையாளுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்து அதில் யார் முதல் வர்றதுங்கிறது தான் ரேலி. இங்கே கூட ஒரு படம் இருக்கும் உங்களுக்கு. இது என் தம்பிங்க, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான தம்பி. எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே என்னோடவும் என்னுடைய கடைசி தங்கையோடையும் ரொம்ப அன்பாக இருப்பார் இவர். அதனால் அவருக்கு ரேலி பிடிக்குங்கிறதுனால பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு இருந்தார். ரேலியில் எத்தனையோ நேவிகேட்டராக இருந்து பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்திய அளவில். நாங்கள் அவனை வந்து சாதாரண ரோடு ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் இழந்தோம். அது இன்றைக்கி வரைக்குமே எங்களுக்கு துக்கம்தான், தாங்க முடியாத துக்கம். அதனால் அவர் இறப்புக்கு பிறகு அவர் எதை நேசித்தாரோ, அவனுக்கு ரேலி தான் பிடிக்கும், அதனால் நாம் ரேலியை வந்து அவன் பெயரில் நினைவாக ஆரம்பித்து நடத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். கரு உருவானது என்னுடைய மனதில். என்னுடைய பெற்றோர் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தபோது வந்த பணம் இருக்குது பாருங்கள், அதோடு தங்களது பங்களிப்பாக கொஞ்சம் போட்டு அதை ஒரு ஃபண்டாக க்ரியேட் பண்ணி அதை ஒரு ட்ரஸ்ட்டாக உருவாக்கி, அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக நானும் என் கணவரும் என் குடும்பத்தாரும் எல்லாருமா சேர்ந்து, என்னுடைய சில பேருக்கு அது பிடிக்கலை, ஆனால் இருந்து அதை தாண்டி நின்று நாங்கள் ஏறத்தாழ இது 25வது வருஷம் நாங்கள் நடத்தியிருக்கோம். அவ்வளோதான். இழப்புங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு இழப்பு எனக்கு. எனிவே காலம் இருக்கு இல்லையா, நம்ம பல விஷயங்களை தாண்டி வர வச்சுருது. ரொம்ப கெட்டிக்காரன் சார். மேடம், நீங்கள் மிஸ்ஸஸ் ராஜகோபால் அதிலிருந்து மேடம் சாந்தகுமாரியாக மாறின பயணம், அதற்கு முன்னாடி நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பொண்ணாக இருந்தீங்க. இப்போ இங்கேருந்து அந்த கோயம்புத்தூரில் இருந்து அந்த படித்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க மேடம்? நல்லா படித்த மேலே வந்துட்டோமா அப்படி சொல்லுவீங்களா? அப்படி இல்லை சார். நீ எங்கே இருந்தாலும் அந்த இடம் மட்டுமே சாஸ்வதம் என்று நினைத்து விடாதே. அதாவது நமக்கு வந்து அந்த நான் சொன்ன பாருங்கள் விடாமுயற்சி, அந்த மாதிரி இருந்தோம்னா வானம் வசப்படும். அதுதான் எப்போவுமே நான் சொல்லுவேன். வாய்ப்பு மட்டும் கிடைக்குமானால் வானம் வசப்படும் அப்படிங்கிறது தான் நான் என்னோட பேச்சில் முடிக்கும்போது சொல்லுவேன். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக பாடுபடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வழக்கு எண்ணுக்கு நீங்கள் எடுப்பீங்க இல்லையா, என்னுடைய அலுவலக அறை, அந்த அறையில் என்னுடைய தலைக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். நீ ஒன்றை அடைய வேண்டுமென்றால் உன்னுடைய சொல், செயல், மூச்சு, உன்னுடைய சுவாசமே அதுவாக இருக்கும். மூச்சு, உன்னுடைய எல்லாமே, உழைப்பு எல்லாமே அதை நோக்கி இருக்க வேண்டும். நான் நல்ல வழக்கறிஞராக இருக்க வேண்டும். அதில் சில பிரின்சிபிள்ஸ் இருக்கும். நான் பெரிய சாதனையாளர்லாம் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க, சில பேர் ஜட்ஜஸ் ஆகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த வழக்கறிஞர் சமுதாயத்தில் ஒரு சிறு துளி. சரியா?
அதனால் அடையாளமற்று போக இருந்த நான் இன்றைக்கு அடையாளத்தோடு இருப்பதற்கு என்னுடைய தொழில் எனக்கு உதவியது. நான் தனியாக யாரும் சீனியர்கிட்டேன்னு போய் இருந்து கற்றுக்கிட்டது கிடையாது. கொஞ்ச நாட்கள் என்னுடைய கணவரோடு இருந்தேன். ஏதாவது தெரியாத சில விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார், அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் நான் அவர் எனக்கு சீனியர்னு அப்படி முழுசாக அதை அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏகலைவன் மாதிரி பார்த்து பார்த்து கற்றோம் இல்லையா. எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ் இருந்தாங்க, சம்டைம்ஸ் ஜூனியர்ஸ் உட்பட. இப்போது அப்படி பார்த்தா நிறைய சீனியர்ஸ்ன்னு சொல்கிற போது மோகன் எனக்கு ஜூனியர் தான், எனக்கு இல்லை, அவர்களோடு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் மோகனிடமிருந்து கூட நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன், என் கணவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், பல பேரிடம் எதை செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஸோ எல்லார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதை நான் வாங்கி அதை என்னால் எப்படி முடியுமோ அந்த மாதிரியான மக்களுக்கு அதை செய்வதற்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு வக்கீல் தொழில் எப்படி தெரியுங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் எடுத்த உடனே கொண்டு எதையும் கொட்ட மாட்டாங்க, புரியுதா? 5 வருஷம் ஒன்றுமே இருக்காமல் இருக்கணும். 5லிருந்து 10 வருஷம் சும்மா லேசாக கொஞ்சம் பணம் பார்ப்பீங்க. 10 வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் நிரந்தரமாக தொழில் பார்த்து நம்பிக்கையை ஊட்டி விட்டீர்கள் என்றால் அதுக்கு நோ கோயிங் பேக் சார். 15, 20 அதெல்லாம் தாண்டிட்டான் இல்லையா நான். எனக்கு இது 36வது வருஷம் சார். ஸோ அதனால் அப்படியே பயணம் தொடர தொடர நம்பிக்கை விதையை நீ விதைக்கணும். உண்மையிலேயே சொல்கிறேன், அது ஒரு பெரிய விஷயம் சார். அது என்னுடைய அடையாளத்தை மக்கள் தான் எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்தாங்க. வக்கீல்கள் எல்லாம் கூட கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பெண் வழக்கறிஞர்களின் சங்கத்தின் சார்பாக 3 முறை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன் தலைவியாகவே. அதனால் 3 முறைனா 2 வருஷம், அப்புறம் செக்ரட்டரியாக இருந்தேன். ஸோ ஏறத்தாழ ஒரு 10 வருஷ காலம் எல்லா நிகழ்ச்சிகள், எல்லா போராட்டங்கள், எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் பேசுவதற்கு எனக்கு உயர்நீதிமன்றம் அழைத்ததோ அங்கே பேசுவதற்கு லீகல் எய்டில் இருந்தேன், இலவச சட்ட உதவி மையம். அதனால் அதில் கொஞ்சம் பேருக்கு நம்ம வேலை செய்கிறோம். சில பேர்கிட்ட நம்ம பணம் வாங்க முடியாது சார், என்னென்னா அவங்களுக்கு அது இல்லை. ஆனால் எங்கள் டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அரசியல்வாதி, அறிஞர் அண்ணா அவர்களுக்கு வைத்தியம் பார்த்தவர். அவர் டாக்டர் பி கிருஷ்ணன் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், ஒருத்தர் பணம் கொடுக்கலையேன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை பற்றியே கவலையே படமாக. பணம் கொடுக்காதவர் 10 பேரை உனக்கு அழைத்து வருவார் அப்படிம்பார். அவருடைய தொழிலில் வச்சு சொன்னது அது உண்மை சார். அவங்க எனக்கு அந்த அம்மா காசே வாங்காமல் எனக்கு அவ்வளோ நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. உனக்கு என்ன வசதி இருக்குது, நீ போய் அந்த அம்மாட்ட காசை கொடுத்து நடத்த, ஆனாலும் அவங்க நல்லா செஞ்சு கொடுப்பாங்க, இருந்தாலும் இல்லாட்டி நல்லா. அந்த மாதிரி 4 பேர் நல்லது சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வரும் தானே சார். இப்போ நீங்கள் போய் சாந்தகுமாரி மேடம் நல்ல வழக்கறிஞர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நிச்சயமாக எப்படி சொல்லுங்கள். அப்புறம் என்ன மேம், இறுதியாக ஒரு கேள்வி மேடம். இப்போ சாருனுடைய மனைவி நீங்கள் அறியப்பட்டீங்க, அது மாதிரி இவங்களோட ஹஸ்பண்ட் தான் ராஜகோபால் சார் அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்க? வரலாறு அப்படி தானே சார் புரட்டி போட்டுருச்சு. உங்களை மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு சாரை தெரிஞ்சிருவாங்க. இல்லை, அது எப்படின்னா அவர் என்னுடைய வாழ்க்கையில் பின்பலமாக அப்படியே இருந்துட்டார் ஸ்ட்ராங்காக. நான் சொசைட்டியில் பல நிலைகளில் பல இடங்களில் வந்தேன். நான் படித்தது பிஎல் தான், அதுக்கப்புறம் எம்எல் படித்தேன். எம்எல் படிக்கும்போது எக்ஸாமெல்லாம் எழுதும்போது என்னுடைய பசங்க 2 பேர் எனக்கு பேனா வாங்கிட்டு கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க. அது மாதிரி எம்எல் படித்தேன். எம்எல் படிச்சுட்டு என்னுடைய 60வது வயசில், 60வது வயசில் நான் பிஹெச்டி முடித்து டாக்டர் சாந்தகுமாரியானேன். அதுக்கு கூட நிறைய பேர் டாக்டரேட்டெல்லாம் வாங்கினவங்களை பார்த்துருக்கேன். என் நண்பர் ஒருத்தர் டாக்டராக இருந்தார். அப்போது எனக்கு நம்மளும் படிக்கலாமே அப்படின்னு. எதுக்குமே எதுவுமே தடை இல்லை சார், முயற்சி இருந்தால் வக்கீல் தொழிலையும் பார்த்துப்பேன், டிவியில் ப்ரோக்ராமா, விவாத மேடையா, இல்லை எது உங்களுக்கு தெரியும். என்னை பற்றி நீங்களே கார் டிரைவ் பண்ணிட்டும் போகிறீங்க, வீட்டு வேலைகளை நீங்களே பார்த்துக்கிறீங்க சார். அது சார் கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறத பற்றி கூட நான் ஒரு விஷயம் சொல்லணும் சார். பெண்களுக்கு மொபிலிட்டிங்கிறது ரொம்ப வேணும் சார், மூமெண்ட்டு. நான்லாம் படிக்கும்போது நான் எங்கேயாவது போகணுன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அம்மாவுடைய தம்பி எல்லாம் எங்களோட பெரிய குடும்பம், ஒரு 15 பேர் இருந்த குடும்பம். அதனால் அவரை கூப்பிட்டு, பாலு நீ கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துடு அப்படிம்பாங்க. அப்போ ஒன்றா பாலு விடணும், இல்லைனா எங்கள் அப்பா விடணும், இல்லைனா வேறு யாராவது என்னை கொண்டு வந்து விடணும். வேறு எங்கேயும் தனியாக அனுப்ப மாட்டாங்க.
ஆனால் எனக்கு அது சம்மதமே கிடையாது. புதுக்கோட்டையில் கலெக்டராக இருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணினாங்க, புதுக்கோட்டை மாவட்டம் போகும்போது பார்த்தாங்க அங்கே நிறைய இது கல் உடைச்சி பண்ணுறவங்க தொழில் இருக்குது அங்கே. சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, மைன்ஸ். அதில் பெரிய தாதுக்கள் எடுக்கிறதுல பட் கல்லை வெட்டி அது மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் பெண்கள் போய் வேலை செய்வாங்க. அப்புறம் யாருமே நிரந்தரமாக வேலை செய்ய முடியாதுங்க. ஏன்னு கேட்டால் இவங்க புறப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி இறங்கி நடந்து, பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா நடந்தே அதுக்கு பொழுதோடு எந்திரிச்சு இதெல்லாம் போகணும். அப்போ இந்த அம்மா அதெல்லாம் பார்த்த போது சொன்னாங்க, ஏம்மா இதெல்லாம் நீங்களே பண்ணக்கூடாதா, இந்த சுரங்கம்லாம் எடுத்து நீங்கள் நடத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் பண்ணலாங்க, எங்களுக்கு வந்து சேர்றதுக்கே ரொம்ப நாள் நேரம் ஆகிடுதுங்களே, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, நான் எல்லாருக்கும் சைக்கிள் வாங்கி தரேன், சைக்கிளில் நேரத்தில் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறமா சைக்கிளை இலவசமாக வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சைக்கிளில் போக பழக்குனாங்க. எல்லோரும் கரெக்டாக காலையில் 6 மணி 6:30 மணிக்கு கிளம்புனாங்கன்னா 7 மணிக்கு முன்னே போய் அந்த இடத்துல தொழில் நடக்கிற இடத்துல போய் நின்றுடுவாங்க. அப்புறம் ரெகுலாரிட்டி வந்துருச்சு. இப்போ முதல்ல சும்மா கீழே உட்காந்துட்டு சுற்றியில் வச்சு தட்டிகிட்டு போய் அடுத்த நிலைக்கு வராங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சுரங்கத்தை எடுத்து நீயே கான்ட்ராக்ட் எடுத்து நீ செய், நீங்கள் ஒரு குழுவாக இருங்க பெண்கள் எல்லாமே. ஸோ அதுக்கு அடிப்படையான காரணம் குயிக்காக வர்றது. வசந்தி தேவி இருந்தாங்க திருநெல்வேலியில், மதர் தெரசா கல்லூரியிலேயே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அவங்க அங்கே இருந்தபோது, விசியாக இருந்தபோது அவங்க பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்தா அவங்க சீக்கிரமாக கல்லூரிக்கு வருவாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ என்ன இதை சொல்கிறேன்னா, ஒரு இடத்திலிருந்து இன்னொருத்தர் இடத்திற்கு போவதற்கு யாரையாவது நம்பி இருக்கிற வரை பெண் வீட்டோடு முடங்கி கிடந்தாள். இன்றைக்கி காரு பைக்கு எல்லாம் ஓட்டுறாங்களா, பிளேனை ஓட்டுறாங்களா பெண்கள், ஏன் ராக்கெட்டில் ஏறி பறக்கிறாங்களா? ஸோ அந்த மொபிலிட்டியை கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினச்சேன் சார். அதனால் இப்போது சமீபத்தில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு 3 மாதம் வெளியே வர முடியாமல் எல்லாம் இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாம் யாரும் நீ போகக்கூடாதுன்ட்டாங்க. கார் நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு 95லேருந்து கார் ட்ரைவ் பண்ணுறேன். போகவே கூடாதுன்ட்டாங்க. நான் மிகப்பெரிய யுத்தம் நடத்தி இல்லை நான் போவேன்னு இன்றைக்கி வரைக்கும் போகிறேன். அது ஒரு சுதந்திரம் சார். நம்முடைய ஆளுமையை காட்டுகிற விஷயமாக பல நேரங்களில் இருக்கிறது அது. அதனால் வந்து கார் டிரைவ் பண்ணால் தப்பு இல்லை சார், ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். ஆனால் வழக்கிய நிகழ்ச்சி அது நீங்கள் தான் அதோட முகம் அப்படின்னாலும் வெளியிலேருந்து பார்க்குறப்ப நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பேசுகிற பொழுது நிறைய இடங்களில் பேசியிருக்கேன்ல. கலைஞரில் தொடர்ந்து காலையில் 8 மணிக்கு நான் பேசுவேன். 1/2 மணி நேரம் எனக்கு கொடுப்பாங்க. அந்த 1/2 மணி நேரம் கேசஸ் பேசியிருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு டிவிலையும் நான் பேசியிருக்கிறேன். அப்போ அது மாதிரி இது ஒன்று அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பித்த பிறகு வியூவர்ஸ் அவ்வளோ வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், பல நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கான மக்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ள வைத்திருக்கிறது. ஐ மஸ்ட் தேங்க் நக்கீரன், அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள், திரு நக்கீரன் கோபால் சார், பிரபா மேடம் இருந்து எல்லாரும், நீங்கள் எல்லாருமே உழைப்பாளிகள் சார். நீங்கள் எல்லாம் சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் பேசிட்டு போயிடுறோம், ஆனால் அங்கேருந்து புறப்பட்டு வந்து எதெல்லாம் கேட்டு எல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ பெரிய ரீச் கிடைச்சது எனக்கு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து எங்கே போகட்டும் சார், நான் எந்த இடத்துக்கு போனாலும் மேடம் நீங்கள் நக்கீரனில் பேசுகிறவங்க தானே. இப்போ சமீபத்தில் லங்காவி போயிருந்தேன், மலேசியாவுக்கு. அந்த ஸ்கை பிரிட்ஜும் ஒன்று அங்கே போட்டிருக்காங்க, அதே மாதிரி கேபிள் கார் வர்ற இடம். அங்கே 2 பெண்கள் என்னை பார்த்து கேட்டாங்க, மேடம் நீங்கள் அந்த வழக்கு எண்ணில் பேசுவீங்கள்ல அந்த மேடம் தானே? மேடம் எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மேடம், நல்லா பேசுகிறீங்க. அது இல்லை, முதல்ல விஷயம் ஏதாவது இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பயனுள்ளதாக இருந்ததான்னு கேட்டபோது அவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செய்து தினம் பேசினா கூட நாங்கள் கேட்போம் மேடம் அப்படின்னு. அது வந்து அந்த ரீச் வந்து நக்கீரன் கொடுத்தது, எனக்காக வந்ததுன்னு நான் சொல்லலை. வாய்ப்பு கொடுத்தது நக்கீரன், இந்த ரீச் கிடைச்சதும் நக்கீரன். எனக்கு தெரிந்த அறிவை நான் கற்றது இந்த சமூகத்திடமிருந்து தான் நான் இவ்வளவும் கற்றுருக்கேன். நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும், நான் சமூகத்திடமிருந்து கற்றுக்கொண்டதோடு நிறுத்தி விடாமல் இந்த சமூகத்திற்கு நான் திருப்பி தரணும். அதுதானே நான் செய்ய வேண்டிய சரியான கடமையாக இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியதற்காக
நக்கீரனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் ஆங்கர்ஸாக இருந்த நம்ம தம்பி அன்பு தம்பி ஹரி, பிருத்திவிராஜன் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நிறைய கேமராமேன்ஸ் வந்திருந்திருக்காங்க. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஆகப் போகிறது இல்லையா? இந்த 3 ஆண்டுகள் கொஞ்சம் கூட சிரமம் பாராமல் என்னோடு பயணித்த எல்லோருக்குமே நன்றி. எடிட்டர், இந்த மாதிரி எல்லாருமே சொல்லணும். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நக்கீரனில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதை சொல்லி முடிக்கும்போது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். இன்றைக்கி காலையில் கோர்ட்டில் இருக்கும்போது என்னுடைய ஜூனியர்ஸ் கிட்ட கேட்டேன், நான் இன்றைக்கி அந்த இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு. அப்போ என்னோடய ஜூனியர்ஸ் சொன்னாங்க, மேடம் சேஃபான தீபாவளி கொண்டாட சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள் மேடம், நேயர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், சேஃபான தீபாவளியை கொண்டாடுங்க. அவங்க சொன்னது இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வண்டி போகும்போது வெடியை வச்சு வீசுறது, 4 ஜனம் நடக்கிற இடத்துல படபடன்னு விதிச்சு மேலே தெரிக்கிற மாதிரி இல்லாமல் சேஃபாக அவங்க பண்ண வேண்டியது அவசியம்னு என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. எங்கள் ஜூனியர்ஸ் சார்பிலையும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அதே சமயம் வெடியே வெடிக்காமல் இருந்தால் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், நாமும் நல்ல காற்றை சுவாசிக்க முடியும். தீபாவளி திருநாள் என்றைக்கு சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு கொடுக்கிறதோ அந்த நாள் மிக திருநாள் என்று நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கமும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றி மேடம். உங்கள் வாழ்க்கையில் வேறு வேறு ஷேட்ஸ் நீங்கள் இந்த ஷோவில் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது எப்படி எனக்கு மோட்டிவேட் ஆணுச்சோ அது மாதிரி பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகும். அவங்க இளம் வழக்கறிஞராக இருக்கான், அல்லது பெண்களாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் போராடணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு துடிக்கிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் இந்த நேர்காணல் அவங்களுக்கு நிச்சயமாக பலனுள்ளதாக இருக்கும் மேடம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. கேமராமேனுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. நக்கீரனுக்கும் நன்றி. நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.